வணக்கம். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க இருக்கிற 9 கோலங்களை தான் இங்கே பார்க்குறீங்க. ஒன்று, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 கோலங்களை பார்க்குறீங்க. ஒவ்வொரு கோலமாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? முதல் கோலத்தை பாருங்கள். இந்த வட்டத்தை பிடிக்கிறேன். இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, இப்படி வாங்க, அப்படி வாங்க. எப்பொழுதும் போடுற மாதிரி தான். அந்த கை திசையிலேயே வாங்க, கை திசையிலேயே வாங்க. இன்றைக்கி போடுற கோலத்தினுடைய விசேஷமே இதுதான். ஒரு நீண்ட நெடிய கோடு வந்து அமையும். ஒவ்வொரு கோலத்துலேயும் அதை பார்க்கலாம். அப்படி வாங்க, அப்படி வந்துடுங்க, அப்படி முடிச்சிருங்க. இந்த கோலம் ரெண்டாவது. இந்த கோலம் இந்த வட்டத்துலேருந்து வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, வட்டம் போடுங்க, அப்படி வாங்க. நீள கோடு வருதா? அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, வளைஞ்சு அப்படி வந்து, இப்படி வந்து அப்படி நின்றுங்க. அவ்வளோதான். இது இந்த ரெண்டாவது கோலம். மூணாவது கோலம். இந்த வளைவுலேருந்து வாங்க, வளைவுலேருந்து வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வந்து, அப்படி வந்து நெடுக்க நீளமாக ஒரு கோடு வருதா? வளைஞ்சு வாங்க, வளைஞ்சு வாங்க, வளைஞ்சு வாங்க. நீளமாக ஒரு கோடு வருது பாருங்க. வளைஞ்சு வாங்க, வளைஞ்சு வாங்க, வளைஞ்சு வாங்க, வாங்க வாங்க, அப்படி அப்படி வாங்க. இதுதான் மூணாவது கோலம். 4. இங்கே பாருங்கள். இந்த வட்டத்துலேருந்தே வாங்க, வட்டத்துலேருந்து வாங்க, வட்டத்துலேருந்து வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. நீளமாக கோடு வருதா? அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க, அப்படி வாங்க. நீளமாக கோடு வருதா? வளைஞ்சிருங்க, 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 வளைஞ்சிருங்க. அவ்வளோதான். இதுதான் இந்த கோலம். அடுத்தது இதை பாருங்கள். இந்த கோலத்தை பாருங்கள். நீளமாக கோடு வருது பாருங்கள். நீளமாக வளையுது. வளைஞ்சிருங்க, நீளக்கோடு வளைஞ்சிருங்க, 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 வளைஞ்சிருங்க. அந்த கோட்டில் ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் இந்த கோலம். 5 கோலம் பார்த்துட்டிங்க. இந்த 4 கோலம் இருக்குது. இந்த வட்டத்துக்கு வாங்க, வட்டத்துக்கு வாங்க. சின்ன சின்ன கோலங்களில் அதை இன்னும் எப்படி வேறு வேறு வடிவத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் தான் இந்த 3 புள்ளி கோலத்தில் இருக்குது. இது 9 கோலம் வித்தியாசமான வடிவங்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற தகுதியைத்தான் இந்த பதிவில் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதைத்தான் இந்த காணொலியிலே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி அடிப்படையானதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா
அந்த அடிப்படையிலேருந்து வேறு வேறு கோலங்களை எப்படி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதும் இங்கே புரிய வரும். அந்த நுணுக்கங்கள் புரிய வரும். இந்த கோலங்களே சின்ன கோலங்களே அந்த அறிவு வேறுபாடை, நுணுக்க வேறுபாடை கற்றுத்தர்ற கோலங்களாக இருக்கிறதுனால இந்த முயற்சி எடுத்திருக்கிறேன். வணக்கம்.